சட்டமன்றத்திலயும் சரி, பிரஸ் மீட்லயும் சரி, பொய்கள வந்து கணக்கில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவும் வந்து காலப்போக்குல உங்களுக்கு தெரிய தான் போது, எந்த அளவுக்கு பொய்யா இருக்க போது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சட்டமன்றத்தில என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் பார்த்தது வெர்ஷன் 1 இதுக்கப்புறம் 2.1ல பார்க்க போறீங்க அப்படின்ட்டாரு. எத்தன படம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் அதே ஏன்னா சேகர் பாபு அவர்களும் பாகுபலி 1, பாகுபலி 2 பாகுபலி 2 அப்படிலாம் போயிட்டார் இல்லையா? இது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பார்ட் 2வா இருக்கும்னா, 2026ஆம் புலிகேசி அப்படின்ற படத்துடைய பார்ட் 2வா இருக்கும்ன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா புலிகேசி படத்த வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்னவோ இப்ப நடக்கிற திமுக ஆட்சியும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஞாபகம் வராரு. அது எனக்கு மட்டும் தான் அப்படி வருதா? இல்ல நெறைய பேருக்கு வருதான்னு தெரியல. ஏன்னா அதுல நடந்த நெறைய விஷயங்கள் வந்து இங்க நடக்கக்கூடிய அமைச்சரவையிலயும் நடக்குது. அதனால எனக்கு வந்து அது சிங்க் ஆகுது. ஸோ 2.0ன்றது எனக்கு என்னவோ 2026 புலிகேசி படத்த தான் சொல்றாரு அப்படின்ற மாரி இம்சை அரசன் சொல்ற மாரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். 200ன்னாங்க, இப்ப ஏத்திக்கிட்டே போறாங்க. மேபி அடுத்த 300, 350 கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சொல்ல கணக்குகள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட கணக்கு போடுவார் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த நம்பர்ஸ் அடிச்சு விடுறது தான்.